வணக்கம் 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 மக்களே. நான் உங்கள் சென்னை வரதராஜ். இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 2 மாதமாக வந்து ரேபிடோ ஓட்டிகிட்ருக்கேன் மக்களே. ஒரு ரேபிடோ ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ வேலையை முடிச்சுட்டு போயிட்டு ரேபிடோ ஓட்டுறேன். ஆனால் ரேபிடோ ஓட்டும் போது சில நண்பர்களை சந்திக்கிறேன். நானும் ரேபிடோ ஓட்டுற நண்பர்கள் சில பேரை சந்திக்கிறேன். இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் சொன்னார், ரேபிடோ ஓட்டிகிட்டு போனாராம். அவருக்கு வந்து ரேபிடோ புக் பண்ணியிருக்காரு ஒருத்தர். அவர் ரேபிடோ புக் பண்ணி இது மாதிரி இந்த லொக்கேஷன் வர சொல்லியிருக்காங்க. அந்த லொக்கேஷன் போயிருக்காரு. அவர் போனால் அங்கே வந்து லொக்கேஷன் போனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து வெயிட் பண்ணுங்கள், என்னோடய ஒய்ஃப் வருவாங்க, அவங்கள கூட்டின்னு போயிட்டு ட்ராப் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கால் பேசியிருக்காரு அவர். சரி ஓகேன்னு வெயிட் பண்ணியிருக்காரு அவர். உங்கள் ஜிபே நம்பர் சொல்லுங்கள் சார், உங்களுக்கு வந்து மணி பே பண்ணிடுறேன், 100 ருபீஸ் ஆகுது, உங்களுக்கு 200 போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரும் என்ன பண்ணியிருக்காரு, சரி ஓகே அப்படின்னு விட்டுருக்காரு. நம்பர் சொல்லியிருக்காரு, ஜிபே நம்பர் சொல்லியிருக்காரு. ஜிபே நம்பர் சொன்னதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்து ஹிந்திக்கார் போல். அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு இவருக்கு. 6200 அனுப்பிட்டேன், அது வந்து நீங்கள் வந்து 6200 அனுப்பியிருக்கேன், நீங்கள் 200 எடுத்துக்கோங்க, அந்த 6000 எனக்கு நான் சொல்கிற ஸ்கேனர் ஒன்று அனுப்புகிறேன், அந்த ஸ்கேனருக்கு எனக்கு அந்த 6000 ரிட்டர்ன் பண்ணி விட்ருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் புரியாமல் என்ன பண்ணியிருக்காரு, சரி ஓகே மெசேஜ் வந்துச்சு, காசு வந்துச்சாங்காட்டி அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காரு, முதல்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு, 5000 பே பண்ணியிருக்காரு. 5000 போட்டு அனுப்பியிருக்காரு போல். அப்புறம் 3000, 2000, 1000 போட்டிருக்காரு போல். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 500 போட்டுருக்காரு. 500 போட்டிருக்காரு, போயிடுச்சு. திரும்ப ஒரு 300 போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ஹிந்திக்கார். அவரும் வந்து 300 போட்டிருக்காரு, அதுவும் போயிடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு 200 போடுனிருக்காரு. 200 போட்டால் போகல. என்ன போலி அப்படின்ட்டு சரி இவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ரேபிடோ என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னால, அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணியிருக்காரு, சரி அதை செக் பண்ணி பார்க்கலாம் காசு எவ்வளோ தான் இருக்குதுன்னு அப்படின்னு போய் இவரோட அக்கௌண்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தா, இவரோட அக்கௌண்ட்டில் இருந்த காசு வந்து போயிட்டுருக்குங்க, 800 போயிட்டுருக்குது. அதனால் அது இல்லாமல் அங்கே பக்கத்தில் போய் ஒரு காவலர் அதிகாரி, அதாவது காவல்துறை அதிகாரியை போய் பக்கத்தில் இருந்தவங்கள போய் சொல்லி இது மாதிரி விஷயம் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காவல்துறை அதிகாரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இது மாதிரி வந்து நிறைய பேர் ஏமாத்துறாங்க தம்பி, நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும், என்ன பண்ணுறது, எங்களுக்கு முதல்ல பேமெண்ட் வருதா இல்லையான்னு பார்த்துருக்கணும், கன்ஃபார்மாக வந்துடுச்சா இல்லையான்னு பார்க்கணும், அப்படி இல்லைன்னா சரி காசு வரல அப்படின்னு சொல்லணும், அப்படி இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கப்போ காசு தர முடியாதுன்னு சொல்லியிருக்கணும், இது மாதிரிலாம் பண்ணால் ஏமாத்து வேலை தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த நண்பர் என்ன பண்ணியிருக்காரு, காசு வந்து 800 போனதால் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு என்கிட்ட சொன்னாருங்க. ஏன்னா முன்னாடியெல்லாம் வந்து ஏடிஎம் கார்டில் நம்பரை சொல்லுங்கள், இதை சொல்லுங்கள் அப்படின்வாங்க. ஆனால் இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ரேபிடோ ஓட்டுறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேபிடோ ஓட்டுறது ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டுறாங்க. ஏன்னா ஒரு லொக்கேஷனில் போயிட்டு அவங்கள பிக்கப் பண்ணி அதே வேறு லொக்கேஷனில் எடுத்துன்னு போய் விடுறது, அது மாதிரி பண்ணும்போது ஆட்டோக்காரங்களால் நிறைய பிரச்சனைகள் வருது. ஏன்னா ஆட்டோக்காரங்க வந்து சண்டைக்கெல்லாம் வராங்க. ஏன்னா இவங்க பார்ட் டைமாக தான் ஓட்டுறோம், நானும் அது மாதிரி தான் பார்ட் டைமாக ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ பார்ட் டைமாக ஓட்டும் போதும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அட்ரா புட்ரா இவி அப்படின்ற மாதிரி ஆட்டோக்காரெலாம் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க. ஸோ அதனால் அதையும் தாங்கி வேலையை பார்த்துட்டு இடையில போயிட்டு கஷ்டப்பட்டு ரேபிடோ ஓட்டணும்னு போய் ஓட்டும் போது இந்த மாதிரி வந்து திருட்டுத்தனமாக ஏமாத்துகிற நிறைய பேர் வந்து புதுசாக உருவாகிருக்காங்க மக்களே. இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்கிறேன், சரிங்களா? ஸோ அதனால் எல்லாம் சேஃபாக இருங்க, யாரையும் ஏமாற்றாதீங்க, யார்கிட்டையும் ஏமாறாமல் இருங்க, ஓகேங்களா? அது இல்லாமல் ரேபிடோ ஓட்டினா அதுலேயும் வந்து கஷ்டங்கள் இருக்குதுங்க. நிறைய பேர் ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி பெரும்பாலும் ஹிந்திக்காரங்க தாங்க ஏமாத்துறாங்க. தமிழ் ஆள் கூட ஏமாற்றி நான் இப்போ கேள்விப்பட்டதில்லை, ஹிந்திக்காரங்க தான் ஏமாத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ, ஓகேவா? நன்றி மக்களே, நன்றி, வணக்கம்.